ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட் கோர்ஸ். இந்த வீடியோவில் கிட் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே பார்க்கலாம். மெயினாக சில ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நிறைய விதத்தில் கிட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சு அவங்க டீமுக்கு. ஸோ நான் ஒர்க் பண்ண ஒர்க் ஃப்ளோஸ் அதில் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ லைக்வைஸ் அது எல்லாமே வந்துட்டு எதுக்கு இவ்வளோ ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது அப்படின்றதும் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது சென்ட்ரலைஸ்டான ஒர்க் ஃப்ளோ. டைரெக்டாக மெயின் பிரான்ச்லேயே எல்லோரும் கமிட் பண்ணுறது. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 2, 3, 4 டெவலப்பர்ஸ் டைரெக்டாக மெயின் பிரான்ச்லேயே புஷ் பண்ணுறது. ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி ஹவர்ஸ் எல்லோரும் ஒட்டுக்கா ஒர்க் பண்ணும்போது ரீபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், பிரான்ச்சை புல் பண்ணிவிட்டு அவங்களோட சேஞ்சஸ் எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒர்க் ஃப்ளோ. ஒருத்தர் 2 பேர்னா மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், பட் 2, 3 பேர் 4, 5 பேர்லாம் இட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கைஸ், ஒருத்தர் ஒரு கமிட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதே ஃபைலை இன்னொருத்தர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்போவே கான்ஃப்ளிக்ட் வந்துடும். கான்ஃப்ளிக்ட் சால்வ் பண்ணணும், ஒரு பெரிய தலைவலி. ஸோ இது ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரங்க் பேஸ்டு ஒர்க் ஃப்ளோ. ட்ரங்க் பேஸ்டு ஒர்க் ஃப்ளோன்னு என்னென்னா, சென்ட்ரலைஸ்டாக மெயின் பிரான்ச்னு ஒன்று இருக்கும். ஸோ மெயின் பிரான்ச்சிலிருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபீச்சர் பிரான்ச் க்ரியேட் பண்ணி புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபீச்சர் 1 ஏன்ற ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீச்சர் 2 பீன்ற ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி சீன்ற ஒரு ஆள் தனித்தனி ஃபீச்சராக ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக மெயின் பிரான்ச்சில் மர்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரிடே அந்த பிரான்ச்சில் இருக்கிறவங்க மெயின் பிரான்ச்சுக்கு ரீபேஸ் பண்ணிப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மர்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்துட்டு மெயின் பிரான்ச்சில் சிஐசிடி ரன் ஆகிட்டு இருக்கும், இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரங்க் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோவில் பெரிய கோட் ரிவ்யூ அப்படின்றது இருக்காது. கோட் ரிவ்யூனா மீன்ஸ் புல் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இங்கிருந்து இந்த பிரான்ச்சுக்கு புல் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ இன்கேஸ் பிஆர்னா என்னன்னு தெரில அப்படின்னா, புல் ரிக்வஸ்ட் என்னன்னு தெரிலனா மேலே கார்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கிட் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும், பிரான்ச்னா என்ன, பிஆர்னா என்ன, இது எல்லாமே. ஓகே, ஸோ பிஆர் கிரியேட் பண்ணி மர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இது கன்சிஸ்டண்ட்டாக 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? மல்டிபிள் மர்ஜ் பர் டே, ஓகேங்களா? மெயின் பிரான்ச் வந்துட்டு கண்டினியூஸாக டெப்ளாய் ஆகிட்டே இருக்கும். புது ஃபீச்சர்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக லான்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஃபாஸ்ட் மூவிங் டீம்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு 5 பேர் இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஃபீச்சர் மர்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், டக்குன்னு ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகும். பட் இதில் என்னென்னா, அதிகமாக கோட் ரிவ்யூஸ் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஆரையும் பர்ஃபெக்டாக செக் பண்ணி உள்ளே கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இதனால் சில இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்துட்டு ப்ராப்பராக இன்ஜினியர்ஸ் ஆர் லீட் இன்ஜினியர்ஸ் கோட் ரிவ்யூ பண்ணலை அப்படின்னா ஈவன் கிராஷ் ஆகிற கோடு கூட உள்ளே போகலாம். சான்சஸ் ஹை தான். கொஞ்சம் இந்த அளவுக்கு சென்ட்ரலைஸ்ட் அளவுக்கு கிடையாது, பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட் டு கன்சிடர். அண்ட் GitHub ஃப்ளோ. ஸோ GitHubல நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் கண்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளோ தெரிஞ்சிருக்கும். ஸோ மெயின் பிரான்ச் இருக்கும். ஸோ சின்ன ப்ராஜெக்ட்லாம் இப்படி தான் இருக்கும். மெயின் பிரான்ச்சிலிருந்து ஃபீச்சர் பிரான்ச் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ பீப்புள் ஏன்ற ஒரு பர்சன் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஏன்ற பர்சன் பிஆர் க்ரியேட் பண்ணும்போது இதோட மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இந்த பிஆர் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேனா மட்டும்தான் மர்ஜ் பண்ணுவாங்க. ட்ரங்க் பேஸுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல பிஆர் ரிவ்யூ இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அப்ரூவ் பண்ணி பிஆர் எல்லாமே ஓகேன்னு 2 பேர் அப்ரூவ் பண்ணால் தான் மர்ஜே பண்ணுவாங்க மெயினுக்கு. எவ்வளோ பேர் பிஆர் ரைஸ் பண்ணாலும் சரி போய்தாங்க. பிகாஸ் GitHub பப்ளிக், மோஸ்ட்லி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் இந்த ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ளோ. அண்ட் ஆல்சோ மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நிறைய அவாய்ட் ஆகும். பிகாஸ் அந்த ப்ராஜெக்டோட ஓனர்ஸ் அண்ட் மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுவாங்க. ப்ராப்பரான கோடு தான் உள்ளே போகணும், நம்ம ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ஓகேவா கைஸ்? இது வந்துட்டு GitHub ஃப்ளோ. GitHubல மோஸ்ட்லி இந்த ஃப்ளோ தான் இருக்குது, ஓகேங்களா கைஸ்? ஃபைனலி கிட் ஃப்ளோ. பேசிக்காக மெயின் ஒரு பிரான்ச் இருக்கும். ஸோ இதோட சப் பிரான்ச் டெவலப்னு இருக்கும், ஆர்எல் ஸ்டேஜிங்னு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டெவலப் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே டெவலப்பர்ஸ் எல்லாமே இந்த பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபீச்சர் 1 ஏன்ற ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஃபீச்சர் 2 பீன்ற ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஃபீச்சர் 3 சீன்ற ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. எல்லாருமே டெவலப்புக்கு தான் மர்ஜ் பண்ணுவாங்க. பிஆர் ரைஸ் பண்ணி கோட் ரிவ்யூ ஆகி தான் மர்ஜ் ஆகும். ஸோ ரொம்ப லெஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் மர்ஜ் ஆகும். ஃபைனலி டெவலப்பில் இருந்து மெயினுக்கு பிஆர் ரைஸ் பண்ணி ரிலீஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஸ் 1.2 ஆர் ரிலீஸ் 1.3 இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி மெயினில் ஒட்டுக்கா ஒரு 5 ஃபீச்சர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒட்டுக்கா ஓகே 5 ஃபீச்சர் இங்கே வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு மெயினுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதுவும் கிட் ஃப்ளோ. ஸோ வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் வெரி வெரி குட் ஃப்ளோ. ஒரு 5-6 பேர் இருக்கிற டீமுக்கெல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். ஈவன் ஃபீச்சர்லேயும் இங்கே டிக்கெட் ஐடியும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிக்கெட் க்ரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஃபீச்சரோட டிக்கெட் ஐடி இப்படி ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்து பிரான்ச் க்ரியேட் பண்ணி பிஆருக்கும் நல்ல பிரான்ச் க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து மர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் 3 விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பிரான்ச்சஸ் அண்ட் பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சஸ். ஸோ ஒரு பிரான்ச்சுக்கும் இதோட இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். ஸோ பக் ஃபிக்ஸ் ஸ்லாஷ் ஃபிக்ஸ்ட் ஹோம் பேஜ், ஃபீச்சர் ஸ்லாஷ் ஹெடர் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த மாதிரி. ஹாட் ஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் டு நோ. சம்டைம்ஸ் நீங்கள் சேஞ்சஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் குயிக்காக பண்ண வேண்டியது வரும். அப்போ டைரெக்டாக மெயின் பிரான்ச்சில் ஹாட் ஃபிக்ஸ்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி மெயின் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணிடுவாங்க. மெர்ஜான சேஞ்சஸ் அகைன் டெவலப்புக்கும் மர்ஜ் பண்ணிடுவாங்க பிஆர் ரைஸ் பண்ணி. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஆல்சோ ரிலீஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு ரிலீஸ் க்ரியேட் பண்ணி, அதாவது ஒட்டுக்காக இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்த்து மெயின் பிரான்ச் மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் சேம் கிட் ஃப்ளோலேயே இன்னொரு பிரான்ச்சை ஆட் பண்ணால் அதுவும் கிட் ஃப்ளோ தான், அதுக்கு வேறு நேம்லாம் இல்லை. ஸோ கிட் மெயின், ஸ்டேஜிங் அண்ட் டெவலப். ஸோ 3 பிரான்ச் இருக்குது. ஸோ எல்லா டெவலப்பர்ஸும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஏபிசின்னு. இதுக்கு வந்துட்டு பிஆர் மெர்ஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இந்த பிரான்ச்சுக்கு சேஞ்சஸை கொண்டு போவாங்க. ஸோ இதுக்கு தனியாக ஒரு என்விரான்மெண்ட், டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் யூஐ எல்லாமே பேக் அண்ட் சிஸ்டம் இருந்தால் பேக் அண்ட் ஏபிஐஸ், யூஐ இருந்தால் யூஐ எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் இதிலிருந்து அகைன் மெயின் பிரான்ச்சுக்கு போவாங்க அந்த சேஞ்சை. ஸோ 2 லேயர் ஆஃப் செக் இருக்குது. ரொம்ப சேஃபான அப்ரோச். ஃபாஸ்ட் பேஸ்ட் டீமுக்கு ஆப்வியஸ்லி இது யூஸ் பண்ண முடியாது, பட் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் லைக் இந்த ஃப்ளோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஃப்ளோ. ஃபைனலி ஸ்டேஜிங் கிளம்ப மர்ஜ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆர்எல்ஸ் வந்துட்டு டைரெக்டாகவே பிஆர் க்ரியேட் பண்ணி ரிலீஸ்ன்னு சொல்லி மெயின் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளோ. அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு ஐ திங்க் இதுதான் மெயின் ஃப்ளோஸ் கைஸ். நான் வந்துட்டு சில இன்ட்ரெஸ்டிங்கான நான் வந்துட்டு நிறையா பார்ட் டைம் ஒர்க், ஃப்ரீலான்சிங் நிறையா பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருந்திருக்கு. சில கம்பெனிஸ்க்கெல்லாம் மெயின் ஒரு பிரான்ச் இருக்கும். அதில் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா நான் சந்தீப்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி இந்த பிரான்ச்சில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஏதாவது சேஞ்ச் எக்ஸ்ட்ராவாக மெயினில் ஆட் ஆச்சுன்னா நான் வந்துட்டு இந்த பிரான்ச்சை ரீபேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிரான்ச்சிலிருந்து நான் ஒரு பிஆராக ரைஸ் பண்ணி மர்ஜ் பண்ணுவேன். சந்தீப் பிரான்ச்சிலிருந்து பிஆர் போச்சுன்னா அது சந்தீப்போட சேஞ்ச். ஓகேங்களா? பிஆர் வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக போட்டு ஒரு டைட்டில் போட்டு மர்ஜ் பண்ணால் போதும். டிஸ்கிரிப்ஷன்லாம் அவ்வளோக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. கோட் ரிவ்யூஸும் அவ்வளோக்கு இருக்கல, பட் கோட் ரிவ்யூ பண்ணாலும் பெட்டராக தான் இருக்கும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளோ. இந்த ஃப்ளோக்கு மேபி நேம் ஃப்ளோன்னு சொல்லலாம். நேம் பிரான்ச் ஃப்ளோன்னு யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு தெரில. நேம் பிரான்ச் ஃப்ளோ, பட் இதுக்கு அந்த பேர் கிடையாது கைஸ், சும்மா நான் வைக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் திஸ் எனக்கு பெருசாக வேறு ஃப்ளோஸில் நான் ஒர்க் பண்ணதில்லை. நீங்கள் ஏதாவது ஃப்ளோவில் மேபி இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி நேம் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். That's it for Git Workflows. Yeah friends, that's it for Git Workflows. In the next video. Bye bye.